உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுறு வாடுறேன். பாடுவோம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன். நான் குரலை மாத்துறேன், நீங்களும் குரலை மாத்தணும். எப்படியே மாத்தி பாடணும், அதே மாதிரி பாடக்கூடாது. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன். உள்ளங்கையில் மறைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் மறைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆடுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆடுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன். பார்க்கலாமா? முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, சும்மா என்னதான் ஜெயராணி அம்மா கடலுக்குள்ள அப்படியே வளர்ந்துருந்தாலும் சேகரையா உண்மைக்குவே ஒப்பு கொடுத்திருந்தாலும்
பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது மாப்பிள்ளை முடிச்ச நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோம்? ஊரை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? வீட்டை பார்ப்போமா பார்க்க மாட்டோம்? இப்படி எல்லாம் சாமி நம்மளை பார்த்துருந்தா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு என்று பக்தன் பேர் பார்க்க. அதனால பாட்டு பாடுறோம். முகத்தையும் பார்க்கலையே முகவரி பார்க்கலையே முகத்தையும் பார்க்கலையே முகவரி தேடலையே உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து விட்டு நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் உசுரும் வாடுறேன். குரலை மாத்தி அத நினைச்சுதான் நான் பாடுறேன், அத நினைச்சுதான் உசுரும் வாடுறேன். Turn left toward Naliyappan Sarai Road, then turn right. அப்புறம் ஒரு மனுஷன் இறந்துட்டான். இறைவன் அவதாரம் எடுக்கும் போது அவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவர் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு. நண்பனை விட வேற என்ன பிஸி உலகத்துல செல்ல ஊழியம் செய்திருப்பாரு நினைக்கிறேன். அதே மாதிரி 3 நாளா வரல. எல்லாத்துக்கும் அர்த்தம் இப்போ பிரேமாமா சென்று நான் 3 நாளா வரணும். அவங்க ஊழியத்துக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கும். கோயிலுக்கு போய் கட்டு கட்டா போட்டோம். செத்து பண்ண கூட வரமாட்டாங்க அப்படின்னு வருத்தம் தான். ஐயா 4ஆம் நாள் வந்தார். எத்தனாம் நாள்? ஏன் 4ஆம் நாள் வந்தாங்கன்னா சில காரியங்கள் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்குன்னா 3 நாளா ஒருத்தன் செத்து போயிட்டானா அவன் ஆவி அவனையே சுத்திட்டே இருந்தான். 3 நாளுக்குள்ள எப்ப வேணா திரும்பி அந்த ஆவி அந்த உசுறு என்ன வந்துருமா உடம்புக்குள்ள வந்தது. ஒரு கூறுகட்ட ஒரு கேனத்தனமான ஒரு நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் யூதர்களுக்குள்ளும் இருந்தது. இப்போ 3 நாளைக்குள்ள ஒரு போய் எழுப்பிட்டாருன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் ஒண்ணு எழுப்பலாப்பா, 3 நாளா அங்கதான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. பெரியவங்க அப்படி எல்லாம் எரிஞ்சிருக்கானா? அப்புறம் எதுக்கு பெரியவங்க சேதமாக்குறாங்க? மூலகட்ட பண்ணு. ஒருத்தன் சொல்றான்னு அப்படியே நம்புறீங்களே, ஏதாவது நடந்திருக்கா அப்படி வாழ்க்கையில?
நான் உங்களை கேட்கிறேன், உங்க ஊர்ல 1000 சொல்றாங்க, 1000 நடந்திருக்காங்க. அரிசிய அந்த பண்டிகையில போய் அந்த சோத்தை அப்படியே போட்டா சோறு என்ன செய்யாது, கீழே வராதா? ஒரு பருக்க நின்றுச்சுன்னா இந்த சொத்தை உனக்கு கேட்கிறேன். ஒரு பருக்கு அத்தனை சோறு வேணாம், உலகமே இங்க வந்துடும், முழு உலகமே ஒவ்வொருக்கு வந்துடும். தூக்கி போட்ட சோறு கீழே வரனா அது ஒரு பெரிய அது என்னது, அது ஒரு சுற்றுலா மையமாக்கி தலைக்கு 100 ரூபாய் டிக்கெட் போட்டு தமிழ்நாடே பணக்காரன் நடக்கும். சோறு தூக்கி போட்டா கீழே வராதான். ஏங்க நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னேங்க, ஆனங்கட்டு ஏதாவது செய்வீங்க, ஆனங்கட்டு சாமியார் வந்து ரத்தத்தை குடிக்கிறார், இந்த தந்து நான் தரேன் 4 நாள் பைக்கு தரேன், ரத்தத்தை தர குடிக்கிறாருன்னு பார்க்கணும், என்னதான் செய்யுது நானும் பார்க்கணும். சரி நடந்தா சரி, நடக்காததை ஏன் நம்புறீங்க? அவன் சொல்றதெல்லாம் உண்மையான பார்க்க வேணாமா? சரி 3 நாளா அப்படியே ஆவி சுத்துமா, அதனால சாமி என்ன செஞ்சுச்சு, 4ஆம் நாள் வந்துச்சு. எத்தனாவது நாள்? 4ஆம் நாள் வந்துச்சு. அக்கா கறி சொல்றா, போன வாட அடிக்குமா அடிக்காதா? அந்த பிள்ளைங்க பேசிட்டு தான் அந்த சேப்பு சார நீ பேசாம திரும்ப, அது சின்ன பிள்ளைங்க சேப்பலையா உங்களுக்கு இந்த 2 ஒண்ணு தானே இல்லையா? போன நாத்தை எப்படின்னு நான் சொல்றேன், சத்தியமா உங்க யாருக்குமே தெரியாது. எப்படி தெரியும் சொல்லுங்க? சூப்பர் 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 சூப்பர், ரைட், இப்ப தெரியும். அதுதான் போன நாத்தம். இது கூட பரவாயில்ல, வாந்தியா செத்து போடுவீங்க, ஆற்று நின்று. நான் மார்த்தாந்தத்தில் உங்களை மாதிரி இருக்கும் பொழுது வெளிநாட்டில் வேலை செஞ்ச ஒருத்தர் இறந்துட்டாருன்னு பெட்டியை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அது திருவேந்திரம் வந்து அங்கிருந்து வேன்ல வந்து இவங்க வீட்டில் கண்டுபிடிச்சி இறக்குறாங்க. என்னையும் எங்க ஐயாவையும் கூப்பிட்டுருக்காங்க. அவர் கொண்டாடி கோயிலுக்கு வருது. அப்போ நாங்கள் ரெடியாக நிற்கிறோம், பெட்டியை போகிறது வந்தோடனே தூக்கிடலான்ட்டு. ஏன்னா 3 நாள் 4 நாள் ஆச்சு. வந்துட்டு ஐயா என்ன சொன்னார், அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுங்க. அந்த சுத்தியில் எடுத்து பெட்டியில் வந்துச்சு. அந்த பெட்டியை போட்டு நம்பி கடப்பாறை போட்டு நம்பி அந்த பெட்டியை டபம் ஓப்பன் பண்ணாங்க. நல்லா 1.25 இன்ச்சுக்கு பவுடர் போட்டுருக்காங்க. அந்த ஸ்மெல் வராமல் இருக்கு. என்னென்னமோ சென்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அதை திறந்த உடனே ஒரு வாரம் வந்துச்சு பாரு. அன்னைக்கு தான் போன வாரம்னா என்னன்னு என் வாழ்க்கையிலே நான் தெரிஞ்சுட்டேன். சத்தியமா அவங்களுக்கு தெரியாது, பிரேமாமாவே தெரியாது. அவங்க அப்பா இறந்து போய் 3 நாளா 2 நாளா கழிச்சுதான் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆளக்கானமேன்னு போனா அறிவிக்கிறது. நான் நினைக்கிறது சரின்னா அந்த நாத்தத்துல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அக்கம் பக்கத்துல. இன்னும் இவ்வளவு நாத்தம் வருது, என்ன அவ்வளவு நாத்தம் வருது, என்ன அவ்வளவு நாத்தம் வருது. நாய் செத்தாலே நாத்தம் வரும், தெரிகிறது. அது மனுஷன் செத்தா சொல்லவே வேண்டாம். பருவாக பாவம் செஞ்சேன், சரியில்லை, செம நாத்தம். அந்த மாதிரி 4ஆவது நாள் போறாரு. அக்கா காரி சொல்றா, ஐயோ கவக்குன்னு அந்த கல்லறை திறந்தா செத்துக்கு போயிட போறப்பா, நாத்தம் அடிக்குப்பா அப்படின்னு இவர் போய் பார்க்கலாங்க. கல்லறையில போய் கல்லறைக்கு போலாம். ஆனா கல்லறை எல்லாம் திறந்தெல்லாம் பார்க்கறாரு. ஏன் நாத்தம் முடிச்சு செத்து போடுவாயா? 4 நாள் ஆச்சு, 4 நேரம். அது இவர் குழந்தை பாக்க போறேன்னாரு, உசுர கொடுக்க போறேன்னாரு. அவருக்கு ஒரு நேரம் இல்லை, போனா 4 நேரம். லாசருவே வெளியவா அப்படின்னாரு. கல்ல போட்டப்ப என்ன செஞ்சாரு? உடனே என்ன செஞ்சாங்க? ஐயா என்ன செஞ்சாரு? டக்கு 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 நடந்து விட்டார். கைது நாட்களையும் பார்க்கலையே, நானும் என்றும் என்னதையே, நாட்களையும் பார்க்கலையே, நானும் என்றும் என்னதையே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே, நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சு
பார்க்கலையே நாரும் என்று என்னலையே நாட்களையும் பார்க்கலையே நாரும் என்றும் என்னலையே பெயர் சொல்லி கூப்பிட்டிரே அந்த வார்த்தையை அவங்கள கோபம் முடியாத அந்த வார்த்தையை போட்டாரு ஜீவனையும் தந்திட்டீரே அப்படி வரும் அப்படி வந்தா நல்லா இருக்கும் இவர் அந்த ராகம் இனிக்கிறதுனால தந்து விட்டீரேன்னா ராகம் இனிக்குது தந்திட்டீரேன்னா அது இலக்கண பிழையா போகுது அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அற்புதமாய் மாற்றினீரே நினைச்சுதான் நான் பாடுறேன் அத நினைச்சுதான் உசுரோ வாடுறேன் அத நினைச்சுதான் நான் பாடுறேன் அத நினைச்சுதான் உசுரோ வாடுறேன் நாட்களை பார்க்கலையே நான் என்றும் எண்ணலையே நாட்களை பார்க்கலையே நான் என்றும் எண்ணலையே பேசினே கூப்பிட்டேன் அற்புதமாய் மாற்றினீரே பேசினே கூப்பிட்டேன் அற்புதமாய் மாற்றினீரே நான் பாடுறேன் உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையில் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையில் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே அதை நினைச்சுதான் நான் பாடுறேன் முகவரி விடலையே முகத்தையும் பார்க்கலையே முகவரி பார்க்கலையே பார்த்து விட்டு ஆளுகையும் கண்டு விட்டு உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் கண்டு விட்டு நினைச்சுட்டா நான் பாடுறேன் அதை நினைச்சுட்டா வாழுறேன்
கூப்பிட்டு இவனையும் கண்டிட்டு நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையில் தந்தவரே உம போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையில் தந்தவரே உம போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன். அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி. நன்றி 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 நன்றி. நல்லவரே மகனே நல்லவரே மகனே நல்லவரே மகனே நல்லவரே மகனே நல்லவரே மகனே நன்றி நன்றி. தேவனே நீங்க தந்த நல்ல பாடலுக்காக நன்றி. வார்த்தைகளை சமயத்தோடு பேசுவதற்காக ஆட்சியதற்காக கண்ணீரை குறைந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தரப்போற சாட்சிகள் படைக்கப்போற காணிக்கைகள் கொடுக்கப்போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாய் முடியட்டும். சாட்சி சொல்றவர்களுக்கு ஞானத்தை தார். ரத்தன சுருக்கமாக சொல்ல தன்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்த அவங்க பீத்தலக்கடி அடிக்கிற இடம் இல்லை, இறைவனை உயர்த்துகிற இடம் என்பதை அறிந்து ரத்தன சுருக்கமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்ததாக பிள்ளைகள் சாட்சி சொல்ல ஞானத்தின் ஆவியை பிள்ளைகளுக்கு தந்தரும். தொடர்ந்து இறைவனுங்க இறைவனின் நாமத்தில் நன்றி. சாட்சிகளுக்கு முன்னாடி வந்து ரத்தன சுருக்கமாக சொல்றது 2வது வெந்திகளும் 3வது வெந்திகள் நீங்களே குத்தி உட்கார வைக்கணும். சாட்சி நேரம்.